இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆறாமത്തെ ശ്ലോകത്തില് ദേവിയോട് 17-ാമത്തെയും 18-ാമത്തെയും നാമമാക്കും. വദനസ്മര മാംഗല്യ ഗൃഹതോരണ ചില്ലിക வக்திரலட்சுமி பரிவாக சலன் மீனாபலோஜன. வதனம் அப்படின்னா தேவியோட அந்த முகம். ஸ்மர அதுல ஃபுல்லா எப்படி இருக்கு? மாங்கல்யம் அப்படின்னா எல்லா சுபமான காரியங்கள், நல்ல நல்ல காரியங்கள் நடக்க வேண்டிய அந்த ஒரு ஆஸ்பீஷியஸ்னஸோட. கிரக அப்படின்னா அங்க வந்து ஒரு வீடு எப்படியாக்கும் ஒரு சௌந்தரியத்துக்கு ஒரு வீடு இருக்கோ, எப்படியாக்கும் அழகுக்கு ஒரு வீடு இருக்கோ, அதே மாதிரியாக்கும் தேவியோட ஃபேஸும். தோரணனா நம்ம வந்து அலங்காரத்துக்கு வச்சிருக்கிற அந்த ஓரோரோ அழகான திங்ஸ் எல்லாம் இருக்கும் அல்லவா? அது சில்லிகானா தேவியோட அந்த புருகம். அப்போ வதரஸ்மர மாங்கல்ய கிரகத்தோரண சில்லிகானா தேவியோடு அந்த அழகான புருகம் எப்படி இருக்கும்? அந்த வீடே வந்து ஒரு அழகுக்கு எல்லாரையும் அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கிற அந்த வீட்டுல ஒரு அழகான ஒரு தோரணம் போட்டிருக்கிற மாதிரி, அழகான ஒரு டெக்கரேஷன் பண்ண மாதிரி இருக்கும். அப்படி இருக்கு அந்த புரிகம். அடுத்தது வக்திரலட்சுமி பரிவாக சலன்மீ நாபலோஜனா. வக்திர தான் அந்த ஃபேஸில். லக்ஷ்மியோட அந்த ஃபேஸு, தேவியோட அந்த ஃபேஸு பரிவாகன்னா ஒரு போண்டு, ஒரு குட்டி குளம். அதுல சலன்மீ நாப அதுல சலிச்சுட்டே இருக்கு ஒரு மீன். அந்த மீன் மாதிரி நாப லோஜனா அந்த தடாகத்துல அந்த மீன் இப்படி தண்ணியில சலிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அந்த தேவியோட அழகான கண்ணு. இப்போ வதனஸ்மர மாங்கல்ய கிரகதோரண சில்லிகா வக்தலட்சுமி பரிவாக சலன்மீனாப லோஜனா. தேங்க்யூ.